ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து காஸ்ட் ஃபார் கிளிக்கு நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்றதா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் பிகினர் யாராச்சும் என்னோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்சன்ஸ் சம்மந்தமாக நம்ம சேனலில் எவ்வளோ வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தென் ஒரு பிகினருக்கு புரிகிற விதத்தில் நம்ம ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக வந்து நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் ஃபார் கிளிக்கு சிபிசி இருக்குது இல்லையா, அது நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு ரெவன்யூமே எந்த அளவுக்கு ஹையாக போகுதுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபுல் வீடியோ லிங்க்கு வந்து சேனலில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தென் உங்களுக்கு டேரெக்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாருங்கள், எஸ்டர்டே. ஓகேங்களா? எஸ்டர்டே 0.09 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் பார்க்குற உங்களுக்கு இது ரொம்பவே கம்மியான வேல்யூவாக இருக்கலாம். பட் ஆனால் இது ரொம்பவே தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி காஸ்ட் ஃபார் கிளிக் இந்த சிபிசி பாருங்கள், நமக்கு 0.01 சென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 0.02 வந்ததுமே இங்கே பாருங்கள் 4 கிளிக்கு 0.9 சென்ஸ் 0.09 சென்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? தென் இதுவே இந்த இடத்த 0.02 சென்ஸ் இருக்க வேண்டிய இடத்த $2 இருக்குது அப்படின்னா ஒரு கிளிக்கு $2 கிடச்சிருக்கும். அப்போ 4 கிளிக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள். அதாவது நம்ம என்ன தான் போய் வெளியே வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது, மந்த்து நீங்கள் வந்து மோர் தென் எவ்வளோ சேலரி வாங்குறீங்கன்றது நான் டிஃபைன் பண்ணி சொல்ல வரல. ஓகேங்களா? ஸோ அப்போது ஒரு 5 கிளிக்ஸுக்கு ஒரு $10 கிடைக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட அதிகமான ரெவன்யூவாக கிடைக்கும் வித்தின் 1 டேவில். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, எதிர்பார்க்குற ரிசல்ட்டை விட பல மடங்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா $1 இன்னைக்கு ரேஞ்சுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 92 93 ரூபீஸ் கிட்டத்தட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு $5 போது நீங்கள் அதாவது எப்படி சொல்கிறது, 1 டே சேலரி அசால்ட்டாக வந்து வித்தின் 1 ஹவரில் ஏர்ன் பண்ணிட முடியும். ஓகேங்களா? பட் ஆனால் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபெக்ட் வித் ஹார்ட் ஒர்க் தேவைப்படும் லாங் டைமில். சரிங்களா? தென் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து இந்த கிளிக்ஸ் வியூஸ் வந்திருக்கு அப்படின்னா இந்தியாவில் தான் வந்திருக்கு. 276 பேர் இந்தியாவில் வந்து உள்ளே என்ட்ரி ஆயிருக்காங்க. 4 ஆடு கிளிக் நடந்திருக்கு. 4 ஆடு கிளிக்கு 0.08 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. யுனைடெட் அரபு எஸ்டிமேட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஜு பட் ஒரு 0.01 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் நம்ம ஸ்டார்டிங்கே சொல்கிறதா நம்ம எப்போயுமே கிளிக்ஸு கவுண்டவுண்டிங் ஆகாமல் வரக்கூடிய ரெவன்யூ எல்லாமே மந்த் எண்டில் இன்வாலிட் கிளிக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு மைனஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ யாரும் அது கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். பட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது போல் வீடியோஸ் வேணுன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அதுவும் கூட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா.